பேராயிரம் பரவிவானோரேத்தும் பெம்மானை பிரிவிலாடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னையே திரிபுரங்கள் தீயழத்தின் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்றனால் போக்கினேனே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். இறைவன் ஆன்மாக்களுக்கு முத்தி கொடுப்பதற்கு இறை வழிபாடை மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை. பசு புண்ணியத்தின் மூலமாகவும் இறை வழிபாடு செய்யலாம் என்பது நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகிறது. இறைவனை வழிபாடுவது மட்டும் பதிபுண்ணியம். ஆன்மாக்களுக்கு உதவி செய்வது பசு புண்ணியம். இதன் மூலமாகவும் இறைவனை அடையலாம். நாம் சரியை கிரியை இந்த நிலையிலேயே இருக்கிறோம். ஆனால் இவர்கள் சரியை மூலமாகவே இறைவனை அடைவதற்கு உரிய வகைகளை இந்த உயிர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மதுசூதனன் சாய் அவர்கள். நாங்கள் முதலாவதாக இலங்கையிலே தான் அவர்களை சந்தித்தோம். அங்கு உள்ள மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு காலை எனர்ஜி ஃபுட்டு சத்துணவு கொடுப்பதற்காக வந்திருந்தார்கள். அப்போதுதான் அவர்களுடைய மூலமாக அவர்களுடைய தொண்டு செய்து தொண்டை தேடி பார்த்தோம். அதன் பிறகு 2 முறை நம்முடைய சொக்கநாத பெருமானோடு அவர்களுடைய ஆசிரமத்திற்கு சென்று வந்தோம். அவர்கள் நம் மீது ஒரு தனி உள் உணர்வு கொண்டவர்கள். நேற்றைய கூட இது ஒப்பந்தம் இதுகளை பற்றி பேசுகின்ற போது உணர்வும் உள்ளமும் கலந்திருக்கின்ற போது இது எதற்கு தேவை என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் நம்முடைய நீதியரசர் அவர்கள் இதற்காக ஒரு காரணகர்த்தாவாக விளங்கி இந்த மருத்துவ சேவைக்கு ஆற்றுப்படுத்தி இருக்கிறார்கள். காரணம், இந்த தலத்திலே தான் 4வது சன்னிதானம் காலத்தில் முத்தி கொடுத்திருக்கிறார்கள். அன்னைக்கு பாம்பு இறந்த கடித்த ஒரு பையனை அது உயிர்ப்பித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி சித்துக்கள் எல்லாம் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாற்றிலேயும் பார்த்தால் மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணுக்கு சொட்டு மருந்து கொடுத்திருக்கிறார். ஒழுக்குவதோர் மருந்தருளாய் ஒற்றியூர் உடைய கோவை என்று சுந்தரர் கொடுக்கிறார். கம்பு கொடுத்திருக்கிறார்கள், கண்ணாடி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல மருத்துவங்கள் உயிர் அடுத்த உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு கொடுக்கறது, உடல் தானம் கொடுக்கறது, இப்படி முடக்குவாதம் போன்ற பல்வேறுபட்ட நோய்களை எல்லாம் தீர்த்திருக்கிறார்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதுக்காக பதிகங்களும் இருக்கிறது, குளிர் ஜுரம் முதலியவைகளை. ஆனால் 2 சிந்தனை. ஒன்று, மக்களுக்கு கல்வி பணி கொடுக்க வேணும், அடுத்து மருத்துவ பணி செய்ய வேணும் என்று. ஆனால் நாம் ஆதீனத்தினுடைய குறிக்கோள் திருக்கோயில்களை பராமரிக்க வேணும். அவைகளுக்கு எந்த விதமான சிதலத்தன்மை ஏற்படாமல் பாதுகாப்பது நம்முடைய கடமை, ஆதீனகர்த்தர்களுடைய கடமை. மகா சன்னிதானம் அவர்கள் கடைசி அவர்கள் நினைத்திருந்தால் செஞ்சிருக்கலாம். அரசு சட்டத்திட்டங்கள் அதிகமானதினால் அவர்களால் செய்ய முடியவில்லையே தவிர, அத்துடன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்தார்கள், அவ்வளோதான்.
அவர்கள் காலத்தில் எல்லா விலைவாசிகளும் குறைந்திருந்தது, செய்யறதுக்குரிய ஆட்களும் இருந்தார்கள், நல்லா செய்திருப்பார்கள். ஆனாலும் பின்னே அவர் நம்மை காட்டி இவர் செய்வார்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் திருக்குடமுழுக்கு விழாவை எல்லாம் செய்து எல்லா கோயில்களினுடைய திருப்பணிகள் செய்யப்பெற்ற பிறகு கல்வித்துறையை கையில் எடுத்து அதை ஒரு ஆண்டு காலத்திற்குள் ஓரளவுக்கு கல்வித்துறையை செய்தோம். மருத்துவ சேவை, உணவுத்துறை ரெண்டும் செய்ய வேணும் ஏழை மக்களுக்கு என்று. யாரும் ஏழை கிடையாது, இருந்தாலும் நம்முடைய நிலையிலே அதை செய்ய வேணும் கடமையாக என்று நினைத்தபோது தான் அவர்களுடைய ஆசிரமத்திற்கு சென்றபோது மிகப்பெரிய மருத்துவ சேவை. அத்துடன் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற கிராமத்து குழந்தைகள் எல்லாம் அவர்களுடைய மெடிக்கல் காலேஜ், மருத்துவக் கல்லூரியிலேயே பல்கலைக்கழகம் வைத்திருக்கிறார்கள், அதில் படிக்க வைக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்களையும் அவர்களுடைய ஆசிரமத்தில், அந்த ஆஸ்பத்திரி, மருத்துவம், அத்தனை நிறுவனங்கள்லேயும் தாய் தந்தையர் 2 பேருமே வந்து சேவை செய்கிறார்கள். சேவை செய்வதனால அவர்களுக்குரிய குறைந்த சம்பாவனையும் கொடுத்து சாப்பாடு போட்டு அந்த குழந்தை டாக்டர் ஆன பிறகு திரும்பி அந்த குழந்தை இங்கே வந்து சேவை செய்கிறார்கள். அதனால் ஒரு கல்வி ஒரு மருத்துவமனையை கட்டுகின்ற போது ஒரு மருத்துவ கல்வி நிறுவனத்தையும் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அப்படி ஒரு வளர்ச்சியை எல்லா நாட்டிற்கும் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நம்முடைய நீதியரசர் சொன்னது மாதிரி வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து சேவை செய்ததை தான் நாம் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறோம். அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றொழும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டே நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் பெருமான் அந்த பெருநோயை கூட சொல்லியிருக்கிறார். அதை மாற்றி இங்கிருந்து எல்லா இடத்துக்கும் செய்ய, ஏன்னா நம்ம குழந்தையாக இருக்கின்ற காலத்திலேயே அறம் செய்ய விரும்பு என்று தான் சொல்லி கொடுக்குறோம். முதல்ல அந்த தர்மத்தை பற்றி தான் சொல்லி கொடுக்குறோம். இப்போ நீதி போதனையே அழிச்சு விட்டாங்க, அதனால் பல நீதிகள் இல்லாத வகுப்புகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் இந்த மருத்துவ சேவையை, உணவு திட்டங்களை மிக அற்புதமாக செய்து வருகிறார்கள். இது ஒரு நல்ல நிகழ்வு. அதற்காக உங்கள் கடைக்கண்ணை வந்து கடைக்கோடி மக்களுக்கு பாருங்கள். ஏன்னா இப்போ தான் அவர்கள் முதலாவதாக தமிழ்நாட்டுக்குள்ளார வராங்க. அவர்கள் கர்நாடகத்திலேயே பல இடங்களில் இருக்குது, அடுத்த மாநிலங்கள்லாம் இருக்குது. இங்கேருந்து டெல்லி வரைக்கும் எல்லா மாநிலத்திலையும் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க வரல. இப்போ தருமபுரத்தின் மூலமாக இங்கே நுழைந்து இன்னும் பல இடங்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய சேவையை செய்ய இருக்கிறார்கள். அதற்கு இந்த ஒரு வழித்தடம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வழித்தடத்தை தருமபுரம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த மருத்துவ சேவையை அன்றைக்கு பத்திரிக்கையாளர்கள்லாம் கேட்டாங்க, எப்படி இலவசமாக என்னன்னு. அது அவர் வாயினால் தான் சொல்லணும், என் வாயினால் சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் பொறுத்துருங்க அப்படின்னா. ஏன்னா கொடுத்து பழகியவர்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அந்த கொடுத்து பழகியவர்களில் நம்ம வரலாற்றில் படித்ததற்கு இணங்க இன்றைக்கு மதுசூதனன் சாய் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த மருத்துவமனை சாய் ஆரோக்கியா தர்மயாதீனம் மருத்துவமனை என்கின்ற அற்புதமான மருத்துவமனையை ஒரு 6 மாதங்களுக்கு உள்ளாக அவர்கள் இதை இங்கே தொடங்கி அடுத்து அந்த சேவையை தொடங்க இருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் அது பயனுறும் வண்ணமாக செய்கிறார்கள். ஒரு மாட்டுக்கு வாயில் புல்லை கொடுத்தால்தான் மடியில் பால் கறக்க முடியும். மடியில் புல்லை கொடுத்துட்டு மடியில் பால் கறக்க முடியாது. அவர்கள் இறைவன் என்கின்ற மக்கள் பசுக்களின் மூலமாக, உயிர்களின் மூலமாக இறைவனை பார்த்து இவர்களுக்கு கொடுத்தால் இறைவனுக்கு போய் சேரும் என்கின்ற நம்பிக்கையை உருவாக்கி வருகிறார்கள். அந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த நம்ம தமிழகத்தையும் அவர்களுடைய
கண்ணும் கரமும் நீண்டு இருக்கிறது என்கின்ற வகையிலே அவர்கள் நீடினிது வாழ்ந்து இன்னும் பல நாடுகளுக்கும் எங்களுக்கும் நிறைய பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற சத்யசாய் மனிதவள மேம்பாட்டுத்துறை, பிரசாந்தி பாலமந்திர அறக்கட்டளை, சாய் குரு உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும், இன்ஜினியர் எல்லோரும் அவர்கள் ஒரு வாரம் 3 நாட்களாக அவர்களே இங்கே வந்து எல்லா வேலைகளையும் கவனித்து வருகிறார்கள். இதற்கு முதல் நிதியாக அவர்கள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய மயிலாடுதுறை சீர்காழி குருஞான சம்பந்தர் மிஷன் பள்ளியினுடைய செயலர் மார்க்கோனி இன்றைக்கு முதல் தவணையாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் இது போன்ற அன்பர்கள் அவர்களுக்கு கொடுத்தா இதெல்லாம் அவங்களுக்கு பெருசு இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் ஒரு படிக்கட்டு நடத்துவதற்கு, ஒரு அறை கட்டுவதற்குரிய ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொருவர்களுடைய பெயரை தாங்கி நிற்கும் என்கின்ற வகையிலே அவர்களுக்கும் இதனோடு இணைந்து பல அறச்செயல்களை செய்கின்ற சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும், ஏன்னா அவங்களுடைய கொள்கையே ஒரே உலகம், ஒரே குடும்பம் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. அந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.